வணக்கம். போன வீடியோவில் ஒரு நாடு பணக்கார நாடாக இருந்து காலப்போக்கில் பரதேசியாக மாறின கதையை பற்றி சொன்னேன். இந்த வீடியோவில் ஏழை நாடாக இருந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு ஏழை நாடாக இருந்த நாடு இன்றைக்கி உலகின் பணக்கார நாடுகளில் ஒன்றாவும் ரொம்ப பொருளாதாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய நாடாகவும் இருக்குது. அந்த நாட்டை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாடு ஒரு காலத்தில் சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்ட ஒரு பாலைவன பிரதேசம். 1950 வரைக்குமே அங்கே முத்து குளிக்கிறது, மீன் பிடிக்கிறது மட்டும்தான் முக்கிய தொழிலாக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி இந்த நாட்டோட தனிநபர் வருமானம் உலகிலே மிக அதிகம். அது வேறு எந்த நாடும் இல்லை, கத்தார். வெறும் 70 வருஷத்தில் ஒரு நாடு எப்படி எவ்வளோ பணக்கார நாடாக மாறிச்சு. இதுக்கு பின்னாடி இருக்கிற அன்ஃபில்டரான காரணங்களை ஒன்றா பாயிண்டாக உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். கத்தாரோட தலையெழுத்தை மாற்றினது ரெண்டு விஷயம். ஒன்று ஆயில், இன்னொன்று நேச்சுரல் கேஸ். 1971 இவங்களுக்கு சுதந்திரம் கிடச்ச அதே நேரத்தில் நார்த் ஃபீல்டு அப்படிங்கிற இடத்துல உலகத்திலே மிகப்பெரிய எரிவாயு வயல் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் அப்போ கத்தார்கிட்ட அந்த கேஸை வெளியே எடுத்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண அவங்களுக்கு வசதி இல்லை. இது சரி வராதுன்னு சொன்னப்போ கத்தார் ஒரு ரிஸ்க் எடுத்தாங்க. கோடிக்கணக்கான டாலர்களை கடன் வாங்கி எரிவாயு திரவமாக்குற தொழில்நுட்பத்தை LNG கேஸ் முதலீடு செஞ்சாங்க. இன்றைக்கி உலகத்தோட LNG ஏற்றுமதி பண்ணுறதில்ல கத்தார்னா கிங்கு. பணம் வந்தால் மட்டும் போதாது, அதை எப்படி பயன்படுத்தணும்னு கத்தாருக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. லண்டனில் இருக்கிற பெரிய கட்டடங்கள், உலக புகழ்பெற்ற நிறுவனங்களான வோல்க்ஸ்வாகன், பார்க்லேஸ் பேங்க், பிரான்ஸ் நாட்டோட PSG கால்பந்து கிளப்பு வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு எரிபொருள் தீர்ந்து போனால் கூட இந்த முதலீடுகள் மூலமாக அவங்களுக்கு வருமானம் அந்த நாட்டு மக்களை பார்த்துக்கும். கத்தார் வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்கல, செல்வாக்க சம்பாதிச்சாங்க. அல்ஜீரா அரபு நாடுகளோட செய்திகளை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்தாங்க. கத்தார் ஏர்வேஸ் உலகத்தோட டாப் 1 ஏர்லைன்ஸில் இதை மாற்றினாங்க. அப்புறம் 2022 FIFA வேர்ல்டு கப், ஒரு சின்ன பாலைவன நாடு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை நடத்தி உலகத்தையே வியக்க வச்சாங்க. இதனால் அந்த நாட்டோட சுற்றுலாத்துறை அசுர வளர்ச்சி அடைஞ்சிச்சு. இன்றைக்கி கத்தார் நாட்டில் இருக்கிற சொந்த மக்களுக்கு வருமான வரி கிடையாது, இலவச கல்வி, இலவச மருத்துவம், ஒரு சொந்த வாழ்க்கையை, ஒரு தனிநபரோட சொந்த வாழ்க்கையை அந்த அரசாங்கமே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரியான தலைமை இருந்தால் மட்டும்தான், வெறும் மணல் பிரதேசமாக இருந்தாலும் ஒரு மகா சாம்ராஜ்யத்தை மாற்ற முடியுங்கிறது இந்த கத்தார் ஒரு சாட்சி. இன்றைய இளைய தலைமுறையினருக்கு பாடம். போன வீடியோவில் நவுரு நாட்டோட கதையை பார்த்தோம். அந்த நாட்டோட தலைமை ரொம்ப சரியில்லாமல் முகம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. லஞ்சம், ஊழல். இந்த நாட்டோட தலைமை லஞ்சம், ஊழல்னு போணுச்சுன்னா பின்னாடி அந்த தலைமுறைகள் எப்படி இருக்கும், எப்படி பாதிக்குங்கிறது நவுரு நாட்டோட கதையை சொன்னேன். இன்றைக்கி கத்தாரோட கதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.